ஓமலூர் பாலா அவர்கள் என்ன கவிதை, அற்புதமான கவிதைகளை வழங்கியிருக்கிறார். ஒரு சொன்னார், மரங்களுக்கு தொப்பை இல்லை. தொப்பை என்றால் அந்த தோலுக்கு ஒரு பெயர் தொப்பை என்று சொல்வார்கள். மரத்துக்கு தோல் தொப்பை, தொப்பை இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு தொப்பை இருக்கிறது சொல்லவில்லை, சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். நீ 100 அடுக்கு 200 அடுக்கு மாடிகளை கட்டினாலும் கூட, 100 அடுக்கு 200 அடுக்கு 300 அடுக்கு மாடிகளை கட்டினாலும் கூட உன்னை தாங்கி பிடிக்கிறது நிலம். என்ன அற்புதமான வரிகள்! உன்னை தாங்கி பிடிக்கிறது நிலம் சொன்னார். மலையிலே இருந்து அருவி வழிகிறது நீர். அதை கவிஞர் பார்க்கிறார். அந்த அருவிக்கு ஒரு உவமை சொல்கிறார். வெள்ளை சாட்டையை சொடுக்கியதை போல, வெள்ளை சாட்டையை சொடுக்கியதை போல அருவியிலிருந்து நீர் விழுந்து இந்த நிலத்துக்கு வருது என்று ஒரு அழகான உவமையை சொல்லி ஓமலூர் பாலு நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார். அவருக்கு வணக்கங்களும் வாழ்த்துகளும். அடுத்த கவிஞர், அவர் எழுத்துக்களத்தை போலவே ஒரு சிறந்த இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார். யாவரும் கேளிர். அந்த சொல் பாருங்கள், அந்த அமைப்புக்கு இவர் தேர்ந்தெடுத்த சொல் யாவரும் கேளிர். முதல் வார்த்தை நமக்கு வேண்டியதில்லை, எல்லாரும் தெரிந்துதான். யாதும் ஊரே, அதை விட்டு விட்டார். யாவரும் கேளு என்ற இலக்கியமைப்பை மிகச் சிறப்பாக திங்கள்தோறும் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் யாவரும் கேளிர் மா பாலசுப்ரமணியம் அவர்களை அவையினர் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன்.